சொல்ல வேண்டியதானே இங்க பாதை இல்லை என்று. நான் எங்கு போனாலும் பொத்திக் கொண்டு பேசாமலே பின்னால் வருவீர்களா? லகட பாண்டியா, அந்த பக்கம் பாதாள கிணறு. அடிப்படையில் என்ன பிரச்சனை? அடிப்படையில ஒன்னும் பிரச்சனை இல்லையே சார். இல்லம்மா, உங்களுக்கு இடையில என்ன தகராறு? எங்க கடையில எதுவும் தகராறு இல்லீங்களே. நல்லா தானே போயிட்டு இருக்கு. அடடா, உங்க தாம்பத்திய உறவுல என்ன சங்கடம்? தாம்பரத்துல சொந்தக்காரங்க யாரும் இல்லையே. இருந்தா தானே சண்டை வரணும். உங்க கணவர் மேல ஏதாவது கருத்து வேறுபாடு இருக்கா? அட, அவர் கருப்பு தாங்க, ஆனா வேறுபாடெல்லாம் ஒண்ணும் இல்லங்க. கடவுளே, நீ சாமிடா. இத வச்சு சமாளிக்கிறதுக்குள்ள செக்கு எடுத்துட்டு போயிடலாம். உங்க வீட்டுக்காரோட என்னமா சண்டை? வீட்டுக்காரோட என்னங்க சண்டை? 1ஆம் தேதி ஆனா வாடகை வந்து வாங்கிட்டு போயிடுவாரு. அவரு சந்தோஷமா தான் போவாரு. ஐயோ, இவனை காப்பாத்துறதால நம்மளை காப்பாத்திக்கிறதே. இவன் ஹைட்ல சின்னவன் ஆனா வயசுல பெரியவன், இவன் ஹைட்ல பெரியவன் ஆனா வயசுல சின்னவன். எனக்கு ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு இதனால. அவ்வளவு கன்ஃபியூஸ்லாம் இல்லையா? ஹைட்ல பெரியவன் சின்னவன், ஹைட்ல சின்னவன் பெரியவன், அவ்வளவுதானே? இல்ல அட கன்ஃபியூஷன் இன்னும் முடியல. இவன் ஹைட்ல சின்னவன் வயசுல பெரியவன் ஆனா பேரு சின்னவன். ஓ, அண்ட் இவன் ஹைட்ல பெரியவன் வயசுல சின்னவன் ஆனா பேரு பெரியவன். அட கன்ஃபியூஷன் இதோட முடிஞ்சு போகலங்க. இவன் ஹைட்ல சின்னவன் வயசுல பெரியவன் பேரு சின்னவன், இவன் என்னோட சின்ன தம்பியோட பெரிய பையன். ஓ காட். அட இவன் ஹைட்ல பெரியவன் வயசுல சின்னவன் பேரு பெரியவன் என்னோட பெரிய தம்பியோட சின்ன பையன். ஐயோ, அட கன்ஃபியூஷன் இன்னும் முடிஞ்சு போகலங்க. ஐயோ, அட எனக்கு தலை சுத்துது. இவன் ஹைட்ல சின்னவன் வயசுல பெரியவன் பேரு சின்னவன் என்னோட சின்ன தம்பியோட பெரிய பையன் என்னோட சின்ன வீட்டுல பெரிய போர்ஷன்ல இருக்கான். அட இவன் ஹைட்ல பெரியவன் வயசுல சின்னவன் பேரு பெரியவன் என்னோட பெரிய தம்பியோட சின்ன பையன் என்னோட பெரிய வீட்டுல சின்ன போர்ஷன்ல இருக்கான். இடமே தெரியாது. எல்லாமே இவ்வளவுதான். அந்த பொண்ணு இருக்கிற இடமே தெரியாது. நீ தான் அந்த பொண்ணை போட்டு இப்படி பண்ற. நீ இருக்கிற இடம் தெரியாதா? வேணா அதை வந்து கேட்டு பாருங்க மேடம். ஹலோ, என்ன சோறு தெரியா? உனக்கே சரி வருது இல்ல? ஆமா, நான் வாயாடிதான். பயணிகளின் கனிவான கவனத்திற்கு வண்டி எண் 2605 சென்னை எழும்பூரில் இருந்து திருச்சிராப்பள்ளி வரை செல்லும் பல்லவன் சூப்பர் ஃபாஸ்ட். சொல்லங்கிற மூன்றெழுத்து, எல்லைங்கிற மூன்றெழுத்து அடையும் பொழுது மனங்கிற மூன்றெழுத்து, சோர்வுங்கிற மூன்றெழுத்தான் அடையும். அன்புங்கிற மூன்று எழுத்தும் பண்புங்கிற மூன்று எழுத்தும் இருக்கிற காரணத்தால் தான் அமைதிங்கிற மூன்று எழுத்து பறி போயிடுது. ஹலோ ஹலோ கடவுளா? ஹலோ கடவுளே, வணக்கம் வணக்கம். என்னன்னு சொல்லி சொன்னா, உங்களுக்கே நான் மோட்டிவேஷன் சொல்றேன், அட்வைஸ் பண்றேன்னு நினைக்காதீங்க. என்னன்னு சொல்லி சொன்னா, நீங்க அந்த கொஞ்சம் கடந்த வருடங்களா தொடர்ந்து எந்த வாழ்க்கையிலேயே விளையாடி கொண்டிருக்கிறீங்க. எனக்கு விளங்குது உங்க ஆர்வம். விளையாட புது புது பிரச்சனையெல்லாம் வந்து விளையாட உங்களுக்கு நல்லா இருக்குன்னு எனக்கு விளங்குது. பட் கொஞ்சம் நொந்து நூடுல்ஸ் ஆயிட்டேன் கடவுளே. நீங்க கொஞ்சம் அதுவும் உங்க உடம்புக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டுகள் எடுத்துட்டு ஏதாவது சாப்பிட்டுக்கு விட்டுட்டு கொஞ்சம் அப்படி இப்படி ஏதாவது யோசிச்சு செய்யலாமே. தொடர்ந்து விளையாடி கொண்டிருக்கிறீங்க கடவுளே. உங்களுக்கு மனச்சாட்சி இல்லையா? அதை விட என் ஃப்ரெண்ட் ஒரு ஆள் இங்க சரியா ஃப்ரீயா சுத்தி கொண்டு திரியிற, அவற்ற நம்பரை உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். அவற்ற வாழ்க்கையில முடக்கிட போய் விளையாடினீங்கன்னா எங்களுக்கும் கொஞ்சம் ரெஸ்டா இருக்கும். சரியா கஷ்டமா இருக்கு. தொடர்ந்து ஒரு ஆண்ட வாழ்க்கையில இன்னும் கடவுளே நீங்க யோசிக்கிறீ இல்லையா? சரி, ஓகே ஓகே ஓகே.